ஹாய், வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் அரேனா என்னன்னு பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பைத்தானோட அரேனா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அரேனா என்னன்னா, ஒரு சிங்கிள் வேரியபிள்ல மல்டி வேல்யூ ஸ்டோர் பண்றதா நம்ம அரேன்னு சொல்லுவோம். அதுதான் யூஸ் பண்றதா நம்ம அரே. இப்போ அடுத்தது என்னன்னா, ஆக்சஸ் த எலமெண்ட் இன் த அரே. அரேல ஒரு ஆக்சஸ் எப்படி எலமெண்ட் யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஆக்சஸ்னா ஸ்கொயர் பிராக்கெட் வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் வேரியபிள்ல நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட்ல நம்ம அரே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆக்சஸ் தி எலமெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல என்னென்ன அரேல நம்ம யூஸ் பண்றோம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் பார்ப்போம். இதுதான் ஆக்சஸ் தி எலமெண்ட் இந்த அரே நம்ம சொல்லுவோம். தென் அடுத்தது என்னன்னா, லென்த். ஒரு அரேல லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இது ஒரு மெத்தடு. தென் அடுத்தது என்னன்னா, இன்செர்ட் மெத்தடு. இப்போ ஒரு அரேக்கு பக்கத்துல ஒரு வேல்யூ எனக்கு வேணும்னா ஒரு இன்செர்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. அதுல நம்ம வேரியபிள் டாட் இன்செர்ட் ஆஃப் அப்படி நம்ம கொடுப்போம். இது அரேல இன்செர்ட் மெத்தடு. தென் அடுத்தது டெலிட் மெத்தடு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு வேரியபிள்ல நம்ம வேல்யூ இன்செர்ட் பண்ணிட்டு அந்த வேரியபிள் இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூ டெலிட் பண்ணணும், ரிமூவ் நம்ம சொல்லுவோம். இன்னொரு மெத்தடு நம்ம கொடுத்துருக்க வேரியபிள்ல டாட் ரிமூவ் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஏதோ ஒரு வேல்யூ நமக்கு டெலிட் ஆகும். நம்ம என்ன வேல்யூ டெலிட் கொடுக்குறோமோ அந்த வேல்யூ தான் நம்ம டெலிட் ஆகும். இதுதான் டெலிட் அரேல டெலிட் மெத்தட். அடுத்தது அரேல ஃபார் லூப் மெத்தட் இருக்கு. நம்ம வேரியபிள் கொடுத்து ஒரு வரிசையா ஒரு வேரியபிள் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அது ஒரு ரோ இது காலம் வைஸா வரும். ஃபார் லூப் மெத்தட்ல வரும். அதுதான் அரேல ஃபார் லூப் மெத்தட் நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம அரேனா ஃபர்ஸ்ட் என்னென்ன மெத்தட்னா நம்ம பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு இதுக்கும் நான் ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அரேல ஃபர்ஸ்ட் அரே எப்படி யூஸ் பண்ணி நான் சொல்லித்தரேன். அரேல லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், செட்டை வச்சு யூஸ் பண்ணலாம், டியூபிள்ல வச்சு யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம அரேல யூஸ் பண்ணலாம். இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள்ல நான் வேல்யூ அசைன் பண்றேன். ஏன்னா லிஸ்ட்டை வச்சு நான் யூஸ் பண்றேன். இப்போ யூகே அப்படின்னு நான் யூஸ் பண்றேன். அடுத்தது காயு, அடுத்தது இலக்கியா, அடுத்தது கிருத்திகா அப்படி நான் ஒரு வேரியபிள்ல அசைன் பண்றேன். அடுத்து பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படி நான் கால் பண்றேன். இப்போ கால் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். நம்மளுக்கு அப்படியே நம்ம என்ன வேலையை கொடுத்துருக்கோமோ அது அப்படியே இப்படிதான் ஒரு அரே நம்ம யூஸ் பண்றேன். அரேல நம்ம லிஸ்ட் வச்சு யூஸ் பண்ணலாம், டியூபிள், செட்டு, டிக்ஷனரி எல்லா வச்சும் யூஸ் பண்ணலாம். நான் லிஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இதான் அரே எப்படி யூஸ் பண்ற ஒரு ப்ரோக்ராம். தென் அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஆக்சஸ் எலமெண்ட் இந்த அரேன்னு பார்த்தோமா. ஆக்சஸ் எலமெண்ட் இந்த அரேனா என்னன்னா, நான் இதே ஒரு வேரியபிள்ல நான் வேல்யூ அசைன் பண்றேன். இப்போ ஆப்பிள், தென் மேங்கோ, then pineapple, after watermelon இப்படி நான் யூஸ் பண்றேன். அடுத்தது நார்மல் என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு தான் நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம ஆக்சஸிங் எலமெண்ட் இந்த அரே கொடுக்குறோம். அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ஏக்குள்ள நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் நம்ம யூஸ் பண்ணோம். அரேயை பொறுத்த வரையும் இப்போ 2ங்கிற வேல்யூ நான் யூஸ் பண்றேன். 2ங்கிற வேல்யூ மட்டும் எனக்கு அவுட்புட்ல தனியாக செப்பரேட்டா எனக்கு வேல்யூ வேணும்னா இப்போ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். இப்போ 2ங்கிற இடத்துல பைனாப்பிள் இருக்குது. அரேயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 0 இன்டெக்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஆப்பிள் 0, மேங்கோ 1, பைனாப்பிள் 2, வாட்டர்மெலன் 3. இப்படிதான் அரே ஆக்சஸ் எலமெண்ட்ல யூஸ் பண்றது. இந்த அரே ஆக்சஸ் எலமெண்ட் பொறுத்த வரைக்கும் 0 இன்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாத்துலயும் 1 இன்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஆக்சஸ் இந்த எலிமெண்ட். தென் அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம், லென்த். நம்ம என்னன்னு பார்த்தோமா. இப்ப லென்த்னா என்னன்னா, நான் இதே வேரியபிள் நான் அசைன் பண்றேன். இந்த வேரியபிளே நான் வச்சுக்கிட்டு பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம நார்மலா கொடுப்போம். நம்ம இங்க லென்த் பார்க்குறோம். அப்பனா முன்னாடி லென்னு மென்ஷன் பண்ணணும். லென் ஆஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். லென் ஆஃப் அப்படின்னா இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன்.
லென் ஆஃப் 4 அப்படின்னு வந்து கவுண்டர் பண்ணி காமிக்குது. நம்ம லென்த்னா எத்தனை வேரியபிள், இப்போ வேரியபிள்ல வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணுவோம், எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கவுண்ட் பண்ணி கொடுப்போம். லென்த்தை பொறுத்த வரைக்கும் 1 இன்டெக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போனா 1 2 3 4 அப்போனா கரெக்டான வந்து நம்மளுக்கு அவுட்புட் 4ன்னு வந்துருக்குது. அதே போல் அந்த ஆக்சஸிங் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 0 இன்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லென்த் எல்லாம் வந்து 1 இன்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து லென்த்ங்கிறது. தென் அடுத்து நம்ம என்னன்னு பார்த்தோம், இன்செக்ட் மெத்தட்னா என்னன்னு பார்த்தோமா. இப்போ இன்செக்ட் மெத்தட்னா என்னன்னா, இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள்ல நான் வந்து வேல்யூ அசைன் பண்றேன். ஏன்னா சி கமா சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பைத்தான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். தென் அடுத்தது வந்து பிஹெச்பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது வந்து பிரிண்ட் வந்து நான் கெட் பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் ஏ இப்படி தான் நம்ம நார்மலாக வந்து கெட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இன்செக்ட் மெத்தட் பார்க்குறோம். அப்போனா ஒரு வேரியபிள் வேல்யூ அசைன் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோம், ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோமா, அந்த வேரியபிள் ஆஃப் இன்செக்ட் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இன்செக்ட் ஆஃப் அப்படின்னு இப்போ ஸ்பெசிஃபிக்காக 2ங்கிற பிளேஸ் பக்கத்தில் எனக்கு வேல்யூ வந்து இன்செர்ட் ஆகணும். அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் வந்து வேல்யூ வந்து கொடுக்குறேன். டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது 2ங்கிற ஸ்பெசிஃபிக்கில் வந்து வேல்யூ வந்து இன்செர்ட் ஆகணும். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 2ங்கிற பக்கத்தில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆட் ஆயிடுச்சா. இதுதான் வந்து ஒரு இன்செர்ட் அரேல வந்து இன்செர்ட் மெத்தட்ங்கிறது. 0 1 2க்கு பக்கத்தில் டேட்டா ஸ்ட்ரக்சர், அப்புறம் 2ங்கிற பக்கத்தில் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆட் ஆகி 3ங்கிறது பைத்தான் போயிடும், 4ங்கிறது பிஹெச்பி போயிடும். இப்படி தான் வந்து ஒரு அரேல வந்து இன்செர்ட் மெத்தட்னா என்னன்னு. இப்போ இதுவே வந்து ரிமூவ் மெத்தட், டெலிஷன் மெத்தட்னு சொல்லணும்னா டெலிட் மெத்தட், அது வந்து நம்ம ரிமூவ் மெத்தட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வேல்யூவில் வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேரியபிள் அசைன் பண்ணிட்டு தென் நம்ம வேரியபிள் நேமு ரிமூவ் ஆஃப், இதான் வந்து டெலிட் மெத்தட், இதுக்கு ரிமூவ்னு சொல்லுவோம். இப்போ 1ங்கிற ஸ்பெசிஃபிக்கில் வந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ரிமூவ் ஆகணும். இப்போ 1ங்கிற இடத்துல என்ன இருக்குது, சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கா. இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து எனக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னு. தென் அடுத்தது வந்து print of a அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா எரர் அடிக்குது. 1ங்கிற பக்கத்தில் இப்போ 1 நான் எடுத்துட்டேன். இப்போ 1 எடுத்துட்டேன். இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் மட்டும் எனக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சி ப்ளஸ் ப்ளஸ்ங்க ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ அரேல வந்து இப்படி தான் வந்து ரிமூவ் மெத்தட் எப்படிங்கிறது. தென் அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ இதுவே வந்து பைத்தான் டெலிட் பண்ணலாம், பிஹெச்பி உங்களுக்கு எது வேணும்னா அதை வந்து டெலிட் பண்ணால் போதும். இதுதான் வந்து நான் ரிமூவ் மெத்தட் அப்படிங்கிறது. தென் அடுத்தது வந்து ஃபார் லுக் மெத்தட். ஃபார் லுக் மெத்தட்ல என்னன்னா, நான் இதே வந்து வேரியபிளை வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஃபார் லுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணா, ஃபார்னு ஒரு யூஸ் பண்ணியிருப்பேன். எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள், இன்னுன்னு ஒரு கீவேர்டை வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு என்ன ஃபார் லுக் மெத்தட்ல வேணும், ஏங்கிற வேரியபிள்ல எனக்கு ஃபார் லுக் மெத்தட்ல வேணும். அப்பனா பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணேன். பார்த்தீங்களா, ஃபார் லுக் மெத்தட்ல வந்துருச்சு. இப்படி தான் வந்து ஒரு அரேல வந்து ஃபார் லுக் மெத்தட்னா இப்போ வேரியபிள் அசைன் பண்ணிட்டு ஃபார் நம்ம எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், இன்னுன்னு ஒரு கீவேர்டு வச்சிருக்கேன். எனக்கு என்ன ஃபார் லுக் மெத்தட்ல வேணும், இந்த ஏன்னு ஒரு வேரியபிள்ல ஃபார் லுக் மெத்தட்ல வேணும். அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட்ல வந்து நீங்க கெட் பண்ண வேண்டியதான். இதுதான் வந்து ஒரு அரேல வந்து ஃபார் லுக் மெத்தடு. இந்த வீடியோல வந்து நம்ம அரேனா எப்படி யூஸ் பண்றோன்னு பார்த்தோம். தென் ஆக்சஸ் பை எலமெண்ட்னு பார்த்தோம். தென் வந்து லென்த் பார்த்தோம், இன்செர்ட் மெத்தட் பார்த்தோம், ரிமூவ் மெத்தட் பார்த்தோம், ஃபார் லுக் மெத்தட் பார்த்தோம். இதுதான் வந்து பைத்தான்ல வந்து அரேனா என்னன்னு. தேங்க்யூ ஸோ மச்.